ஜெபம் பண்ண கடவோம். அன்பும் இறக்கும் நிறைங்கள் பரம தகப்பனே, நல்லவரே வல்லவரே, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்நாட்களே பண்டிகை காலங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி தந்து அது மூலமாக உம்முடைய இறை மக்களாக எங்களை சந்தோஷப்படுத்துகிறவரும் எங்கள் மகிழ்ச்சியும் திவ்ய ஆசீர்வாதம் தருகிறவராக இருக்கின்றேன். நன்றி சொல்கிறோம். அருமையான பெரிய பேதுரு ஆலயத்தினுடைய 6வது கோபுர புஷ்ப பண்டிகை, விரிவாக்கப்பட்ட ஆலயத்தினுடைய 6வது பண்டிகை நிமித்தமாக திருச்சிவையாகிய நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கூடி வரவும், மகிமையின் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லவும், மைய ஆராதித்து மகிழ்ந்ததாக கர்த்தர் தந்திருக்கிற இந்த பண்டிகை காலங்களுக்காகவும் இந்த பண்டிகை கூடிகைகளுக்காகவும் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, இப்போ வாரம் இறங்கி வாரம் சிலுவை நாங்கள் அன்போடு அடைக்கின்றோம். தேவ ஆவியான மத்தியிலே பிரசன்னமாக இருந்து இந்த ஆலயம் மூலமாக இறைமக்களினை தொட்டு ஆசீர்வதியும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 6வது ஆலய கோபுர பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் சபை நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 31வது பாடலை நாம் பாடுவோம். சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா. கீதங்களும் கீர்த்தனைகளும் 31, பாமாலை 21 பாடுவோம். சேனையின் கர்த்தா
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள பிள்ளைகளுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்கப்படாமல் தேவனை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உடையவர்களே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்படி போல தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஒரே முறை மாறி மாறி வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 84. சங்கீதம் 84 முறை முறையை வாசிப்போம். The responsive reading is taken from Psalm 84. 84ஆம் சங்கீதம் முறை முறையை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியும் தேவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் எண்ணில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீட்டாக்கிக் கொள்கிறார்கள். மழையின் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிறோம். அது பிரகாரமாக செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசமாயிருப்பதை காத்திருப்பதை தெரிந்து கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையை மகிமை அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நாம் அமர்வோம். பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 தொடங்கி 30 முடிய. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 தொடங்கி. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்
உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கின்ற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகின்றீர். தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கின்ற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டர்லோம். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகின்ற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டர்லோம். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பாடம் வாசித்து முடிந்தது. மறுபடியும் தேவநாம மகிமைக்காக நூற்றாண்டு கீதங்களை 371வது பாடல், கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளை என்ற 3 வாலிபரின் கீதத்தை எழுந்து நின்று பாடுவோம். கர்த்தரை
போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் உள்ள தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டுமிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரே ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகின்றோம். ஜெபத்தோடு நாம் பங்கு பெறுவோம். பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே நித்தியமானவ பரிபூரணனே வல்லமை நிறைந்தவ பரிவுடன் இறங்குவின் பரனே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவ பரிபூரணனே வல்லமை நிறைந்தவ பரிவுடன் இறங்குவின் பரனே சரணம். பரிசுத்த
தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா அறிவுடன் இறங்குவே பரனே சரணம். தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளோ. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளோ. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளோ. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளோ. இந்த பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளோ. கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளோ. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளோ. களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளோ. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த
இச்சியாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி கருத்துடனே இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளோ. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட கற்பனைகளின் அடிப்படையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு புறம்பே இருந்தவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளை அவனை தீட்டுப்படுத்தும். ஆகவே நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து பாவ மன்னிப்பை பெறும்படியாக தேவனுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்மை ஆராய்ந்து பார்த்தவர்களாக நாம் கடவுளுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல என்ற உணர்வோடு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரருக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் தீவிட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதிகளில் நாங்கள் பின்பற்றவில்லை. விடுதலை அர்ப்பணியில் உலகமோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்றும் அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பாவமறைகளை செய்கிறேன். உடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளோ. இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்மிள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்துடன் உண்மையான சுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சரங்குற்றிலும் என்கிற யாவருக்கும் பான் பரிளிச்சம் மிகுந்தற்குமாய் வாக்குத்தத்தம் சேர்க்கிறார். அவனுடைய கர்த்தராகிய இயேசுக்கு திரும்ப உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவலாற்றி மன்னித்து அவைகள் விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்கள் நித்திய ஜீவகரையே சேர்ப்பாராக. தேவரேருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக. கர்த்தரும் ஆவியோடும் இருப்பாராக. ஜபம் பண்ண கடவோ. ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆண்டு விழாவுக்கான சுருக்க ஜபம். எல்லாம் வல்ல கடவுளே, போற்றுதற்குரிய மது திருமைந்த எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று அவ்விழாவை தூய்மைப்படுத்தினாரே. விண்ணிலிருந்து எங்கள் மேல் உமது அருள் வளத்தை பொழிந்தருளும். தூய்மையே உமது ஆலயத்திற்கேற்ற அணிகையாகையால் நாங்கள் உமக்கு உகந்ததும் தூயதும் உயிருள்ளதுமான ஆலயமாக விளங்கச் செய்யும். உமது திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்நன்மைக்காக மன்றாடி வேண்டுகிறோம். இப்பொழுது நற்செய்தி
பகுதி வாசிக்க கேட்போம். சுவிசேஷ பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி நூல் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 22 முதல் 30ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 22வது வசனம் முதல். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் என்பதே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்கு மகிமையே உண்டாவதாக. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாமல் ஒரே விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சர்வலோகத்திலே தமதாய் ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனிலே தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சகராகவும் பரமண்டலத்திலே பரிசுத்தாவினாலே கன்னிகையாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பாடுபட்டு அடக்கப்படப்பட்டார். வேத வாக்கியபடி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திலே பிதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோடு மரித்தோர் யாருக்கு மகிமையில் வருவார். அவர் ராஜ்யத்தில் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடு குமாரன் கொள்ளுகிறவருமாய் பிதாவோடு குமாரன் ஸ்தோத்திரப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கிற பரிசுத்தரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தமான விசுவாசிக்கிறேன். பாவங்களை நீக்கிவிட்ட பரிசுத்தத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுபடியும் நாம் காத்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்தமான நாள். நம்முடைய தூய பேதுரு ஆலயத்தை விரிவாக்கி புதிய கோபுரத்தை கட்டி எழுப்பி இதே போன்ற ஒரு நாளிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம் வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காகவும் பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த நாளிலே ஆண்டவருடைய அந்த கிருபையை நாம் எண்ணி பார்க்கிறோம். 6வது ஆண்டிற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கின்ற கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய அளவில்லாத அன்பை எண்ணி நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஒருவேளை ஆண்டுகள் தோறும் நாம் ஆலயத்திலே வந்து
ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் பாடி மகிழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் பண்டிகைகளை கொண்டாடினோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே, கடினமான சூழ்நிலையிலே நாம் ஒன்று கூடி ஆராதிப்பதற்கான இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்கான ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் நாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட அவர் செய்த நன்மைகளை, கிருபைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல இந்த மகிமை டிவியின் ஒளிபரப்பின் வழியாக, இணையதளத்தின் ஒளிபரப்பின் வழியாக நாம் இந்த பண்டிகையை கொண்டாட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் வீடுகளிலே அமர்ந்திருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் நம்புகிறேன். எங்கிருந்தாலும் நம்மை நேசிக்கிற ஆண்டவர், எங்கும் வியாபித்திருக்கிற அவருடைய தூய பிரசன்னத்தினாலே உங்கள் யாவரையும் நிரப்பி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் உங்கள் யாவருக்கும் தருவார் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். அன்பானவர்களே, இந்த விசேஷித்த நாளிலே நாம் இந்த ஆராதனையிலே நம்மத்திலே அநேக ஊழியர்கள் வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறார்கள். நான் இந்த வேளையிலே அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஒருவேளை எல்லாருமே உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள்தான். ஆனால் வந்திருக்கிறவர்களை வரவேற்பது நம்முடைய கடமை. ஆகவே வந்திருக்கிற ஊழியக்காரர்களை நான் இப்பொழுது அறிமுகப்படுத்தி உங்கள் யாவரின் சார்பிலும் நான் அன்போடு கூட நான் வரவேற்க விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த 6வது ஆலய விரிவாக்கப்பட்ட இந்த தினத்தன்றும் கோபுர பிரதிஷ்டை பண்டிகை அந்த ஆராதனையிலும் நம் மத்தியிலே வந்து கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிற அருள் திரு ஜேபிடி சுவாமிதாசன் ஐயா அவர்களை உங்கள் யாவரின் சார்பிலும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஐயாவை நீங்கள் எல்லாரும் நன்கு அறிவீர்கள் என்பது எனக்கு தெரியும். நம்முடைய பேர்ப்பிலான்குளம் சேகரத்திலே சேகர குருவாக ஐயா பணியாற்றிய காலங்கள் இன்னும் உங்கள் மனதில் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். அவர்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்கள், எல்லாரிடத்திலும் அன்போடும் பண்போடும் பழகக்கூடியவர்கள். ஐயா நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். அநேகர் ஐயாவை அழைத்து இந்த பண்டிகையிலே நீங்கள் செய்தி கொடுக்க வேண்டும் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நானும் மகிழ்ச்சியோடு ஐயாவை அன்போடு அழைத்தேன். எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை. இந்த கால சூழ்நிலைகளை பயன்படுத்தி நான் வர முடியாது அல்லது இப்படி இருக்கிறது என்று எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக நான் தேதியை குறித்து கொள்ளுகிறேன், வருகிறேன் என்று ஐயா சொன்னார்கள். இந்த நாளிலே வந்து அவருடைய நம்மத்திலே இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயாவுக்கு நான் மீண்டுமாக நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய திருமண்டலத்தின் தென்மேற்கு சபை மன்றத்தின் தலைவராக ஐயா இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஐயாவுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய தனி ஜெபங்களிலே நாம் ஜெபித்து கொள்வோம். அதே போல நம்முடைய மண்ணின் மைந்தர் மும்பை பட்டணத்திலே சிஎன்ஐ திருச்சபையிலே குருவானவராக பணியாற்றி கொண்டிருக்கிற அருள் திரு ஜெபமணி தேவதாசன் அவர்கள் எல்லாரும் நம்முடைய அன்புக்குரிய ஐயாவை நாம் அன்போடு கூட நான் வாழ்த்தி அவர்களை வரவேற்கின்றேன். இந்த பண்டிகை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதிலே அவர்கள் கரிசனையோடு ரொம்ப ஆர்வமாய் ஆசையாய் அவர்கள் அதிலே என்னோடு கூட பேசினார்கள். அடிக்கடி அக்கறையோடு பேசி இந்த நாளில் எவ்வளவு சிறப்பாக இந்த பண்டிகை நடைபெறுவதற்கு ஆண்டவர் அவர்களை அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஊழியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்களையும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் வந்து சில மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அடிக்கடி என்னிடத்திலே பேசுகிற அன்போடு சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு அன்பான ஒரு ஊழியக்காரனை இந்த கிராமம் பெற்றிருப்பதை, அருமையான திருச்சபை பெற்றிருப்பதை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் அவர்கள் வழியாய் மகிமைப்படட்டும், அவருடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படியே அதே போல நம்முடைய இன்னொரு மண்ணின் மைந்தர் ரெவரன் எஸ் டேனியல் அவர்கள்
இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயத்திலே குருவானவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமையான குருவானவர் அவர்களும் நம் மத்தியிலே வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களும் இந்த பண்டிகை நாட்களிலே நம் மத்தியிலே இருந்து இந்த பண்டிகை காரியங்களிலே நமக்கு ஒத்துழைப்பும் கொடுத்து அவர்கள் இருப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் யாவரின் சார்பிலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஐயாவையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த பண்டிகையின் ஆசீர்வாதம் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் அத்துணை பேருடைய குடும்பத்திற்கும் நிறைவாய் ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போன்று நம்முடைய இந்த ஆலயத்தை அலங்கரித்திருக்கிற நம்முடைய வாலிபர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய வாலிபர்கள் இந்த பண்டிகை நாட்களிலே அவர்கள் அநேக வேலைகளை அவர்கள் அவர்களுடைய உடல் உழைப்புகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். அருமையான நம்முடைய திருச்சபையின் வாலிபர்களையும் நான் உளமாற வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அவருடைய இந்த பணியை ஆசீர்வதிப்பார். அவருடைய இந்த பணிக்காக அவருடைய எதிர்கால வாழ்வு நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக, நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக நாம் யாவரும் கர்த்தா நீர் வசிக்கும் ஸ்தலத்தை நேசிப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 221வது பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலுக்கு பின்பாக நம் மத்தியிலே வந்திருக்கிற அருள் திரு ஜேபிடி சுவாமிதாசன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்தளிப்பார்கள். நாம் யாவரும் கர்த்தா நீர் வசிக்கும் ஸ்தலத்தை நேசிப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம். Venjaya
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை, விரிவாக்கப்பட்ட ஆலயத்தினுடைய பண்டிகையை நாம் கொண்டாட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த வைரஸ் நிமித்தமாக உலகம் முழுவதிலும் பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிற இந்த காலத்திலும் ஆண்டவருடைய திருச்சபையாகிய நாம் தெய்வ சமூகத்திலே ஆண்டவரை ஆராதித்து மகிழும்படியாக, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் ஆசிக்கப்படும்படியாக பண்டிகையின் எல்லா கிருபைகளையும் தேவன் நமக்கு தந்து நம்மை இவ்வளவாக நேசித்திருக்கின்றார். இந்த அருமையான பண்டிகை ஆராதனைக்கும் இதன் எல்லா விதமான வழிபாட்டின் ஆசீர்வாதத்திற்கும் என்னை அன்போடு அழைத்த அருமையான நம்முடைய சேகர் குருவானர் ஐயா அவர்களுக்காகவும், நம்முடைய மணிமேந்த ஜெவமணி மற்றும் டேனியல் மற்ற அனைவருக்காகவும், திருச்சபையாருக்காக நான் ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். வேப்பலாங்குளம் திருச்சபையை நான் ஒருபோதும் மறப்பதில்லை. எந்த இடத்துக்கு சென்றாலும் உங்களை பற்றி ஏதாவது ஒரு காரியத்தை நான் சொல்வது என்னுடைய வழக்கம். அந்த அளவு இந்த திருச்சபையிலே தேவன் உங்கள் அன்பை எனக்கு தந்தார், உங்களுடைய நல் எண்ணத்தை எனக்கு தந்தார், உங்களுடைய நல் ஆதரவை எனக்கு தந்தார். ஒருவேளை 1 வருட காலம் மட்டும்தான் என்னால் இங்கே பணி செய்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் பின்பு வேறு இடங்களுக்கு நான் மாறுதல் பெற்று செல்கின்ற காரியம் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த 1 ஆண்டு கால அந்த பணி எங்கள் வாழ்க்கையிலும் அருமையான திருச்சபையின் பேதுரு ஆலய திருச்சபை உங்கள் மத்தியிலும் ஒரு நீங்காத ஒரு இடத்தை, நல்ல ஒரு அன்பை, ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். இந்த நாளிலும் இந்த பண்டிகையிலே உங்கள் மத்தியிலே இறை வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும், அது மட்டுமல்ல இந்த பண்டிகையின் மூலமாக உங்கள் மகிழ்ச்சி நானும் பங்கு பெறும் கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். இந்த நாளில் ஒருவேளை நாங்கள் குடும்பமாக வந்திருக்கின்றோம், நானும் மனைவியும் வந்திருக்கின்றோம். உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே இறை செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு ஒரு கிருபை தந்ததற்காக அனைத்து அருமையான திருச்சபையாருக்காகவும் குரு சகோதரர்களுக்காகவும் ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனம். இன்றைக்கி நாம் பல காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறோம், பல சூழ்நிலைகளை யோசித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியான ஒரு கடினமான ஒரு காலத்தை வந்திருக்கிறோம். ஒரு பக்கத்திலே பண்டிகை என்பதை குறித்து நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றது, இன்னொரு பக்கத்திலே இந்த பண்டிகையை நாம் எவ்விதமாக ஆசரிக்கின்றோம். ஒருவேளை நமக்கு பல காலங்கள் காணப்பட்ட பழமையான நாட்கள் காணப்பட்ட அந்த நிறைவான ஒரு வழிகாட்டல் நமக்கு இல்லையே என்று சொல்லப்பட்ட ஒரு ஆதங்கம், ஒரு மனக்குறைவு நமக்கு உண்டு. ஆனாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை ஆசிரித்து கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே சுருக்கமாக தியானிக்கு எடுத்துக்கொண்ட பாகம் சங்கீதங்கள் 100 புஸ்தகத்திலே 122ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். 6வது வசனத்தின் ஒரு பாகம் 122ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்தை ஒரு பாகத்தை வைக்கிறேன். எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஹல்லேலூயா. ஆம், எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த உலகத்திலே மக்கள் பல காரியங்களுக்கு தங்கள் அன்பிலை இடம் கொடுக்கிறார்கள், தாங்கள் நேசிக்கின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அருமையான தன் அன்பு சீஷன் பேதுருவை பார்த்து கேட்டார், சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்ன அருமையான ஒரு கேள்வி என்று பாருங்கள். நேசம், அன்பு. ஆண்டவரும் நம்மிடத்தில் அந்த அன்பை எதிர்பார்க்கின்றார். இந்த அதிகாரத்திலே இந்த சங்கீதக்காரன் எருசலேமின் தேவாலயத்தை குறித்தும் அதன் மாட்சிமையை குறித்தும் அதை தங்கள் வாழ்க்கையின் உறவிடமாக, தங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பங்காக நேசிக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை குறித்தும் பல காரியங்களை பேசுகின்றார்.
இந்த 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்கள். இன்றைக்கு நானும் இந்த உலகத்தின் எல்லா மக்களாகி நாம் எல்லாருமே நான் ஒரு காரியத்தை விரும்புகிறேன். நான் சுகித்திருக்க வேண்டும், நான் வாழ்ந்திருக்க வேண்டும், நான் மகிழ்ந்திருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் தன் நிருபத்திலே, பிறப்பிக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? சந்தோஷமாய் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். யோவான் அப்போஸ்தலன் காயின் சொல்லப்பட்ட ஒரு மூப்பனுக்கு எழுதுகிற பொழுது என்ன எழுதுகிறார்? பிரியமானவனே, நீ உன் ஆத்மா வாழ்வது போல நீ எதற்ற வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அவர் வேண்டுதல் வைக்கின்றார். காயின் மேல் அவர் பெரிய ஒரு மூப்பன், அவர் மேல் இந்த அருமையான யோவானுக்கு மிகுந்த அன்பு உண்டு. அவர் சொல்லுகின்றார், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகின்றார். நாம் சுகித்திருப்பதற்கு, நாம் வாழ்ந்திருப்பதற்கு, நாம் மகிழ்ந்திருப்பதற்கு, எல்லா வகைகளிலும் நாம் எல்லா காரியங்களிலும் மிகுந்த மேன்மையான இருப்பதற்கு வேதத்திலே அநேக ஆலோசனைகள் உண்டு, அநேக வழிகள் இருக்கின்றது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், யார் சுகித்திருப்பார்கள்? எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேம் மிக பிரதானமான இடம், தேவனுடைய ஆலயம் இருக்கின்ற இடம், தேவன் தங்கி இருக்கின்ற இடம். அவர்கள், நாம் தானியேலை குறித்து பார்க்கிறோம் அல்லவா வேதாகமத்திலே? அவர் யூதேயா தேசத்திலே இல்லை, எருசலேம் பட்டணத்தில் அவர் இல்லை, அவர் கல்தேயர் நாட்டிலே எங்கேயோ இருக்கின்றார். ஆனால் எங்கேயோ ஒரு தேசத்தில் இருக்கின்ற அந்த தானியேல் தினமும் 3 வேளை தன் வீட்டின் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக நின்று அவர் ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். அப்படியானால் அத்தனை முக்கியத்துவம் பெற்றது இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே எருசலேம் தேவாலயம் அதிக முக்கியத்துவம் பெற்றது, அதிக முக்கியத்துவம் பெற்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை தங்கள் உயிரிலும் மேலாக நேசித்தார்கள். காரணம் என்ன? அதன் ரகசியத்தை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். எதை நேசிப்பது, எதை தன் வாழ்க்கையில் அன்பு செலுத்துவது, தங்கள் வாழ்க்கைக்கு சுகம், தங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி, தங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே தானியேலை குறித்து பார்க்கிறோம் அல்லவா? அவர் கல்தேயா தேசத்தில் இருக்கின்றார், பல 100 மைல்கள் தாண்டி இருக்கின்ற ஒரு கல்தேயர் தேசத்திலே, அந்நிய தேசத்திலே இருக்கின்றார். ஆனால் அவர் உள்ளம் முழுவதும் எங்கே இருக்கிறது? தான் விட்டு வந்த தேவ திருத்துலமாகிய எருசலேமையே நோக்கி கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் தினந்தோறும் 3 வேளை பலகணிகளை திறந்து, தான் குடியிருந்த வீட்டின் பலகணியை திறந்து அந்த எருசலேமுக்கு நேராக தன் முகத்தை திருப்பி அவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவரை துதித்தார், ஆண்டவர் ஆராய்த்தார் என்று நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அருமையான ஆலயத்தின் பக்கமாக நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்கள் முகத்தை திருப்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. God will bless you. தேவன் உங்களை நேசிக்கிறவரும் உங்களை ஆசீர்வதிக்கிறவருமாக இருக்கின்றார். ஒரு தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். காரணம் என்ன? அவர் அன்னிதினமும் எருசலேம் இருந்த திசையை நோக்கி தன் முகத்தை திருப்பினார். அப்படியானால் தானியேல் எவ்வளவாக ஆண்டோட ஆலயத்தை நேசித்தார் என்று சொல்லி பாருங்கள், எவ்வளவாக நேசித்தார் என்று பாருங்கள். தாவீது சொல்கிறார், 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய சமூகத்தில் சில ஒரே நாள் எனக்கு ஆகாமிய கூடாரங்களில் தங்கியிருப்பதை பார்க்கும் வாசற்படியிலே தங்கியிருப்பதை நான் என்ன செய்கிறேன்? நாடுகிறேன். எவ்வளோ காரணம்! அவருக்கு பெரிய அரண்மனை, நல்ல சொகுசான வாழ்க்கை, அவருக்கு பெரிய ஒரு வாழ்க்கை, உயர்ந்த ஒரு ராஜா, கிங் ஆஃப் எ நேஷன், ஒரு பெரிய தேசத்தின் ராஜா, அதிபதி. அவர் சொல்கிறார், இவ்வளோ பெரிய அரண்மனையில், இவ்வளோ பெரிய மக்கள் மத்தியில் எல்லாரும் வணங்கி என்னை மகிமைப்படுத்துகிற இத்தனை பெரிய ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு பெரிய அந்தஸ்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எனக்கு இதை விட எது தெரியுமே ரொம்ப சந்தோஷம்? ஆமாம், உங்களோட வாசற்படி தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆகாமை கூடாரங்களில் நான் வாசமாக இருப்பதை பார்க்கலாம், உமது சமூகத்தில் நான் தங்கியிருப்பதையே நான் என்ன செய்கிறேன்? நாடுகிறேன் என்று சொல்கிறார். எத்தனை அன்பு!
தானியேலுக்கு அந்த ஆலயத்தின் மேல் எத்தனை ஒரு பற்று, அங்கே தாவீதுக்கு அந்த ஆலயத்தின் மேல் எத்தனை ஒரு அன்பு, சுகித்திருந்தார்கள். உண்மைதானே? தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வாசிக்கிறோமே. தாவீது வர வர பலப்பட்டு கொண்டே போனான். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல் போல தாவீது போல வர வர அவன் பலப்பட்டு கொண்டே போனான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தால் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் எங்கே இருந்தாலும், எவ்விடத்தில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும் தேவனுடைய திருத்தலத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை களி கூறுகிறவராக, நம்மை பெரும் மகிழ்ச்சி அடைகிறவராக, நம்மை குறித்து அவர் மிக சந்தோஷப்படுகிறவராக இருக்கின்றார். ஆகவே அநேக நேரங்களில் நாம் செய்வோம், நினைப்போம், ஆலயத்துக்கு என்று சொன்னால் எவ்வளவோ காரியங்களை கொடுக்கின்றோம், அள்ளியிலே கொடுக்கின்றோம். ஆலயம் விஸ்தரிக்கப்படணும், கோபுரம் கட்டணும், இன்னும் ஆலயத்தின் பல காரியங்கள் நேர்த்தியாக செய்யப்பட வேண்டும் சொன்னால் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம், அள்ளி கொடுக்கின்றோம். ஆனால் நான் சொல்லுகிற எல்லா இடங்களிலும் சொல்லுகிற ஒரு காரியம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருமையாக ஒரு ஃபேன் போட்டிருக்கிறாங்க, சந்தோஷம். அலங்கார விளக்கு போட்டிருக்காங்க, சந்தோஷம். இந்த ஆலயத்தை அலங்கரிப்பதற்கு என்னென்ன எல்லாவற்றுக்கும் அள்ளி கொடுத்திருக்கிறாங்க, சந்தோஷம். ஆண்டவர் இதை விட எதை சந்தோஷப்படுகிறார்? இந்த ஆலயத்திற்காக நீங்கள் கொடுத்த எல்லாவற்றையும் விட நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக்கி இருக்கிற இந்த ஆலயத்துக்கு ஒரு பொருளை நம்ம டக்குன்னு வெளியே கொண்டு போய் யார் வீட்டில் பயன்படுத்த முடியுமா? சரின்னு சொல்லிடுறேன். ஆமாம், அந்த மைக்கு பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்க, எங்கள் வீட்டில் நான் கொண்டு வச்சு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்ல முடியுமா? ஆலயத்தில் உள்ளது ஆலயத்துக்கு. இது யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவருக்கு, ஆண்டோட ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தி ஆல்மைட்டி காட். ஆண்டவருக்கு சொந்தம். இதை இன்னொரு காரியத்துக்கு எடுத்து செல்லவோ பயன்படுத்தவோ நாம் அனுமதிப்பதில்லை. அன்பானவர்களே, அதே போலத்தான் ஆண்டவர் நினைக்கின்றார், எல்லாவற்றையும் எனக்காக கொடுக்கிற நீ உன்னை எனக்காக கொடுத்திருக்கிறாயா? உன்னை எனக்கு சொந்தமாக்கி இருக்கிறாயா? உன்னுடைய அன்பை என் மேல் வைத்திருக்கிறாயா? ஆகவே தான் நான் பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் சொன்னேன். அங்கே பார்க்கிறோம், பேதுருவை பார்த்து கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த ஆலய பரிசுத்தில் நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். ஆண்டோட ஆலயத்தை நேசிக்கிற சுகித்திருப்பார்கள். அப்படியானால் இன்றைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டோட ஆலயத்தை நான் ரொம்ப அன்பு வச்சிருந்தனால, ரொம்ப நேசிச்சதுனால தானே நான் ஆண்டவருக்கு என் திராணிக்கு மேலே எடுத்து கொடுத்துருக்கிறேன். உண்மைதான், அது அன்புக்கு ஒரு அடையாளம், சைன் ஆஃப் லவ்விங் காட். இதை நீங்கள் ஆண்டவரை எவ்வளோ நேசிக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? கொரிந்தியர் நிருபத்திலே நாம் பார்க்கின்றோம், நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவாவி உங்களிலே வாசமாயிருக்கின்றார். சகையோ சாதாரண ஒரு மனிதன், நல்ல ஒரு தனவந்தன், நல்ல ஒரு உத்தியோகஸ்தன், அவருக்கு நல்ல வீடு வாசல், நல்ல அந்தஸ்து, உலக பிரகாரமாக அவருக்கு சகலமும் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அவர் உள்ளம் என்ன தேடினது? தான் சம்பாதித்திருந்த செல்வத்தை தேடவில்லை, தான் கட்டின வீட்டை தேடி அவர் நேசிக்கவில்லை, அல்லது தனக்கு கிடைத்திருந்த அந்த பணி உத்தியோகம் அதை அவர் பெரிதாக எண்ணவில்லை. அவர் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், என்னை நேசிக்கிற ஒருவரை நான் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். என்னை நேசிக்க ஒருவர் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கின்றார். அவரை நான் பார்க்க வேண்டும், அவருக்கு என்னுடைய அன்பை நான் காண்பிக்க வேண்டும். அங்கே அருமையாக நாம் பார்க்கின்றோம் அல்லவா, இயேசு கிறிஸ்து அந்த மரத்திலே வந்து நின்றார், சகவை பார்த்தார், சொன்னார், சகவே சீக்கிரமா இறங்கி வா, நான் எனக்கு வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். நடைபெற்ற காரியம் என்ன தெரியுமா? அவன் சீக்கிரமா இறங்கி வந்து இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு வார்த்தை சற்று யோசித்து பாருங்கள். சகை டிடன்ட் எக்ஸ்பெக்ட், சகையை இயேசு தன் வீட்டுக்கு வரணுங்கிற எதிர்பார்க்கல, அவர் கூப்பிடவும் இல்லை. ஆமா, சகை எங்க கூப்பிட்டார்? கூப்பிடலையே, வாலண்டரி இன்வைட்டட். அவர் இயேசு கிறிஸ்து அவரை தானே தன்னார்வமாக வாலண்டியர்லி
தன்னாரமாக எப்பா நீங்கள் நான் அவன் வீட்டில் தங்கணும். அப்போ உடனே சகையு இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்கிறார். எத்தனை அன்பு! அந்த வீட்டை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது. உன்னை நேசிக்கிற சுகித்திருப்பார்கள். தாவீது தேவனுடைய ஆலயத்தை நேசித்தவர். அவர் காலத்தில் கோயில் இல்லையா, ஆலயம் இல்லை. அவர் சொல்கிறார் நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து, ஐயா எனக்கு நல்ல வீடு, கேதுரு மரங்களால் ஆன பெரிய வீட்டில் நான் இருக்கிறேன். ஆனால் என் ஆணோட உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்குதே, அவருக்கு ஒரு பெரிய இடத்தை நான் செய்ய வேண்டாமா சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவர் ஆண்டோட திருத்தலத்தை நேசித்திருப்பார். ஆகவே தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். தானியேலிடத்திலே ஆண்டவர் மிக நெருக்கமாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். தானியேலுக்கு பல ரகசியங்களை தேவன் என்ன செஞ்சார், அங்கே சொல்லிக் கொடுத்தார் பார்க்கின்றோம். ராஜா சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனம் யாருக்கு என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ராஜா சொன்ன, நான் கண்ட சொப்பனத்தை எனக்கு சொல்லணும், சொன்னா தான் நிச்சயமே உங்களுக்கு இடம் இல்லைன்னா உங்களை எல்லோரும் காலி பண்ணிடுவேங்கிறாரு. தானியேல் சம்பரிச்சு போய் கேட்காரு, என்னப்பா நாட்டில் குழப்பம், என்ன பிரச்சனை, அரண்மனை பதபஷ்டமாங்க. ராஜா சொன்னார், அவர் சொப்பனம் கண்டாராம், அந்த சொப்பனுக்கு சொப்பனத்தையும் சொல்லணுமா, சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணுமா. இது எங்கே நடக்கிற கதை, யாருக்கு முடியும்? அவர் சொப்பனம் கண்டது அவர், அதுக்கு நான் என்ன சொப்பனம் எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் பதஷ்டப்படுறாங்க. அப்போ சொன்னான் தானியேல், பயப்படாத, கவலைப்படாத, கொஞ்சம் டைம் கொடுப்பா, நான் போய் என்ன செஞ்சிடுறேன், அதுக்கு ஒரு வழி பிறக்கிறேன். இந்த தானியேல் கடவுளோட்ட போய் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் ராஜா கண்ட சொப்பனத்தை ஆண்டவர் தானியேலுக்கு காண்பிக்கின்றார். வாட் a intimacy, what a great intimacy. Hallelujah, thank you Jesus. தானியேலுக்கும் ஆண்டவருக்கும் எத்தனை நெருக்கம், எத்தனை ஒரு நெருக்கமான உறவு என்று பாருங்கள். காரணம் என்ன? ஆண்டவருடைய திருத்தலத்தை நேசித்தவர் இந்த தானியேல். ராஜாவின் சொப்பனம் தானியேலுக்கு கொண்டு வரப்பட்டது. தானியேல் போய் சொன்னார், ராஜா அசந்துட்டார், அதிர்ந்துட்டான். நான் கண்ட சொப்பனத்தையும் அதுக்கு அர்த்தத்தையும் இந்த ஆள் சொல்கிறான். இவன் யாரியா? சாதாரணமான ஒரு மனுஷன், ஒரு அடிமை, ஹீ இஸ் எ ஸ்லேவ், என்னுடைய வேலைக்காரன், எனக்கு ஒரு உற்சவம் கொடுத்துருக்கிறேன் அவனை நம்பி, அவ்வளோதான். அன்பானவர்களே, எருசலேமே உன்னை நேசிக்க சுகித்திருப்பார்களாக. அப்படியானால் தானியேல் எவ்வளவாக தேவனுடைய திருத்தலத்தை நேசித்தவராக இருப்பதனாலே தேவன் தன் ரகசியங்களை தானியேலுக்கு தெரியப்படுத்தினார். தானியேலுக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோமே. அன்பானவர்களே, இந்த ஆலயத்தை நாம் தேவனுடைய பார்வைக்கு பிரீதியாக ஆண்டவர் திருத்தலத்தை நாம் நேசிக்கும் போது தேவன் நம்மேல் வைக்கிற அன்பு அளவில்லாதது. சகையு ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்கின்றார், ஆண்டவர் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் முறுமுறுத்தாங்க இல்லையா? அதான் பார்க்குறோமே. ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவரை நேசிக்க பழகிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் யாரும் நீங்கள் நேசிக்க முடியாது. அதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவரை நேசிக்க பழகிட்டீங்கன்னா அதுபோல் நீங்கள் யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது, அவருக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கோஸ் டு த லார்ட், த ஆல்மைட்டி காட். மற்றதெல்லாம் செகண்டரி, மற்றதெல்லாம் ரெண்டாம் தான். அதுக்கா அப்போ உங்கள் உலகம் என்ன நினைக்கும், சார் இவர் என்ன நம்மக்கிட்ட இவ்வளோ இதெல்லாமே இன்றைக்கி யார்கிட்ட போய் இருக்கிறார், சரியில்லைம்பாங்க, முறுமுறுப்பாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, பல காரியங்களை நம்ம மேல் கேலியாக பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி விடுறதில்லை. எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பதாக. தேவனுடைய ஆலயத்தை நேசித்த தானியேல், தேவனுடைய ஆலயத்தின் மேல் அதிக பற்று கொண்டிருந்த யோசேப்பு, ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் அதிக ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகம் விரும்பின அந்த சகையு, அவருக்கு ஆஸ்தி இருந்து, சம்பாத்தியம் இருந்து, உத்தியோகம் இருந்தது, அவருக்கு சகலமும் இருந்துச்சு. இருந்தாலும் அவருடைய உள்ளம் ஒருவரை தேடினது, தன்னை நேசிக்கக்கூடிய, தான் நேசிக்கக்கூடிய ஒருவரை தேடினது. அந்த சகையை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆண்டவரே, அவர் அன்பு ஆண்டவர் மேலே எவ்வளோ அழகா அதிகமாக பெருகுது பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன நான் யாரிடத்தில் எதையும் அநியமாக வாங்க அந்த நாளத்தில் திரும்ப கொடுக்கிறேன், நான் யார்கிட்ட என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், என் ஆசில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
அன்பானவர்களே, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டார். காரணம், அவர் தேவனை நேசிக்கும்படியாக தன் வாழ்க்கையை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். தன் வாழ்க்கை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யார்கிட்ட இதாக அநியமாக வந்து நான் நாளை திரும்ப செலுத்துகின்றேன் சொல்ல பார்க்கின்றோம். அப்போ இந்த அன்பு எங்கே கிடைத்தது? அவர் ஆண்டவரை நேசித்ததினாலே தான் இத்தனையான ஒரு அன்பு அவருக்கு இந்த உலகத்தின் மேல், உழைத்த மக்கள் மேல் உண்டாயிற்று. அன்னை தெரேசா அம்மையாரை குறித்து அறியாதவர்கள், கொல்கத்தா பட்டணத்திலே மிக சிறப்பான பணியை செய்தவர்கள். ஒருவேளை அவர்களுடைய ஆரம்பகால பணியை பார்க்கும் பொழுது அது கடினமானதாக இருந்தது. அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லை, அவருடைய பணியை வரவேற்று பேச ஆட்கள் கிடையாது. அதை குறித்து விமர்சனங்களும் அதை குறித்து பல காரணங்கள் ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவரை நேசித்த அந்த அம்மையார் என்ன செய்தார்கள்? அந்த ஏழை ஜனங்களுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்து சிறப்பான பணிகளை செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, உன்னை நேசிக்க சுகித்திருப்பார்கள். ஆண்டவரே நாம் எப்படி நேசிக்க முடியும்? தேவனுக்கு பிரியமான காரியங்களை இந்த உலகத்திலே நாம் செய்வதனாலே நாம் ஆண்டவரை நேசிப்பவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆலயத்தை நேசித்து, ஆண்டவர் மேல் அதிக அன்பு வைத்து, ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையில முன்னுரிமை கொடுத்து வாழ்கின்ற இறை மக்களை தேவன் என்றும் நேசிக்கிறவரும் மேன்மைப்படுத்துகிறவரும் உயர்த்துகிறவருமாக இருக்கின்றார். நேற்றைய தினத்திலே நான் என்னுடைய செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பை எடுத்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அதிலே ஒரு தகவல் வந்தது. அது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. செய்தித்தாளில் வந்தது என்று நான் நினைக்கின்றேன். அது எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. இன்றைக்கு கொரோனா வைரஸினுடைய தாக்கம் மிக பயங்கரமாக இருக்கின்றது. லாக்டவுன் என்று சொல்லி மக்கள் அதனால் பிற்படுத்தப்படுகின்றார்கள், மட்டுப்படுத்தப்படுகிறார்கள். வாழ்க்கையிலே வியாபாரம் இல்லை, பிழைப்புக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. தங்கள் வாழ்க்கையிலே, தங்கள் பொருளாதாரத்திலே பின்னடைந்து போன ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட நிலையிலே இருக்கின்ற இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் நினைக்கின்றோம். நேற்றைய தினத்திலே அருமையான ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நான் பார்த்தேன். ஒரு சம்பவத்தை பார்த்தேன், எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. செய்தித்தாளிலும் வந்திருந்தது. என்ன தெரியுமா? அருமையான பட்டணத்திலே, ஒரு பட்டணத்திலே, அந்த இடம் மறந்துட்டுது, ஆனால் அந்த பட்டணத்திலே ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரும் அவர் மனைவியும் அவருடைய அண்ணன் குடும்பத்தாரும் ஒரு யோசனை பண்ணுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? நம்மிடத்திலே நகை இருக்கிறது, இதை விற்று நம்மை சுற்றி இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு போட்டா என்ன? செய்தித்தாள் இருந்தது, ஞாபகம் இருக்குது. சாப்பாடு போட்டா என்ன? அந்த அம்மா சொன்னாங்க, சரி செய்வோங்க. அவருடைய அண்ணன் அவர் என்ன செய்கின்றார்? தன் மகளுடைய திருமணத்துக்கு என்று சொல்லி அவர் கொஞ்சம் நகை வைத்திருக்கின்றார், தங்கம் வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, நானும் தாரேன். பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? உலக பாராட்டுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்தாங்க? சுமார் 53 லட்சத்துக்கு பெருமான அளவுக்கு தங்களை சுற்றி இந்த மக்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறாங்க. ஐயா, செய்தித்தாளில் இருக்கு, உணவு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறது எப்படி நேசிக்கிறது? கோயிலுக்கு கூட 2 டியூப்லைட் போட்டுருவோமா? கோயிலுக்கு இன்னும் 2-3 ஃபேன் போட்டுருவோமா? கோயிலுக்கு இன்னும் இல்லை, போடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து சௌரியமாக உட்காரணும், ஏசி கூட பண்ணலாம் வருங்காலங்களில். என்ன ஜெர்மனி, நம்ம உள்ளூர் ஜெர்மனிகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சொன்ன தம்பி, அவங்க பையன் பார்க்காங்க, எல்லாம் செய்யலாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க? அவர்களுக்கு நாம் எந்த வகையில் உதவி செய்ய முடியும்? அதுக்காக எல்லாம் நகைகள்லாம் விற்றுருங்க நான் சொல்ல வரல. ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல 2 வார்த்தை, அப்படி ஆயிட்டோ பயப்படாதுங்க, கொஞ்ச காலம் பொறுத்துக்கிடுங்க, எல்லாம் சரியாயிரும், ஆண்டவர் நமக்கு நல்ல காலத்தை ஏற்படுத்துவார், நம்பிக்கையான ஒரு வார்த்தையை ஏற்படுத்தி கொடுக்கலாம்ல. ஆறுதலாக அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலாக, நம்பிக்கையாக 2 வார்த்தையை நம்ம பேசினாலே போதும், அதுவே அவங்களுக்கு சந்தோஷம் தானே. தேவன் பிரியப்படுகிற காரியங்கள் எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்கின்றது. நாம் தேவனை நேசிப்பதின் முகமாக இந்த உலகத்திலே கடவுளை முன்னிட்டு செய்யக்கூடிய பல காரியங்கள் இந்த உலகத்திலே இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கின்றன.
இந்த இஸ்லாமிய சகோதரர் அந்த பேப்பரில் போட்டிருக்கு, மொத்தத்தில் 53 லட்சம் பெருமான அளவுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், இன்னும் எனக்கு எவ்வளோ இருந்தாலும் நான் மக்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேங்கிறாரு. அப்போ யார் ஆண்டவரை நேசிக்கிறாங்க? யார் ஆண்டவரை நேசிக்கிறாங்க? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோமே. அப்போ 10ஆம் அதிகாரத்தில் யாரை பார்க்குறோம்? கொர்நேலியும். அவர் என்ன செய்கிறார்? மிகுந்த தான தர்மங்களை என்ன செய்தார்? செய்து வந்தார். அது தேவ சபத்தில் போய் எட்டினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டோட திருத்தரத்தை நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே தங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அந்த அன்புக்கு கடன்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களை நேசிக்கின்றார். தேவனுக்கு பிரியமான இப்படிப்பட்ட பல காரியங்களை செய்யும் பொழுது அது ஒரு அடையாளம். இவர்கள் ஆண்டவருக்கு அன்புக்குரியவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு மக்களுக்கு அவர் காண்பிக்கிறவராக இருக்கின்றார். இந்த நாளிலே, இந்த வேளையிலே ஆண்டவரே, நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை நேசிக்கிற நான் அந்த அன்புக்கு ஆண்டவரை கடன்பட்டவராக நீர் விரும்புகின்றபடி இந்த உலகத்திலே அநேகருக்கு உம்முடைய அன்புக்கு அடையாளமாக வாழ உதவி செய்யுங்க. ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் பேசிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, எனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இது என்ன? பட்டினியாக இருக்கிறவங்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கும் ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பசியோடு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன்றது என்ன வந்தது? 5 அப்பமும் 2 மீனும் போச்சு. இன்னைக்கு இந்த 5 அப்பம் 2 மீன் கொடுக்குற சிறுவர்கள் இருக்கிறாங்களா? ஜெபிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ண ஆள் இருக்கிறாங்க, அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அந்த பையன் அவன் வச்சிருந்த 5 அப்பம் 2 மீன் அதுதான் இந்த உலகத்தில் 5000 பேரை என்ன செஞ்சது? போஷித்தது. இன்றைக்கு ஆண்டவர் ஜெபத்தை பார்க்குறாரு, உபவாச ஜெபத்தை பார்க்குறாரு, பகல் நேர ஜெபத்தை பார்க்குறாரு, முழு ஜெபத்தை பார்க்குறாரு. எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் அது அடிப்படை அதோடு யாக்கோபு அதைத்தான் சொல்கிறாரு. யாக்கோபு தான் நிருபத்தில் அருமையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்ககிட்ட வர்ற ஒருவர் பசியோடு வாராரு, வஸ்திரம் இல்லாத வாராரு. நீங்கள் போய் குளிர் காயுங்கள் பசி ஆறுங்கன்னு சொல்லி சொல்கிறத விட அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தினை கொடுக்காட்டா, அவனுக்கு வேண்டிய ஒரு வஸ்திரத்தினை கொடுக்கலன்னு சொன்னால் அது என்ன அன்பு? அது எப்படி அன்புன்னு ஏற்றுக்கிடுறது? நீ என்னை நேசிக்கிறவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு யாக்கோபு தன் நிருபத்தில் அழகாக சொல்கிறார். அன்பான தேவனுடைய விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். எருசலேமே உன் நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆண்டோட ஆலயத்தை நேசிப்பது என்றால் என்ன? தேவன் நமக்கு சொன்ன கட்டளை, உன்னை போல் பிறனையும் நேசி. இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்காக கொடுத்து விட்ட அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அதுதான் ஆண்டோட ஆலயத்தை நேசிப்பதற்கு அடையாளம். ஆண்டவர் நேசிப்பதற்கு அடையாளம். சகை சொன்னார், என் ஆசில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யார் தெரியாத அநியம் வாங்குறதை நான் நாளத்தை திரும்ப செலுத்துகிறேன். கொர்நேலியை சொன்னார், மிகுந்த தான தர்மங்களை செய்து ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து மிகுந்த தான தர்மங்களை செய்தார். தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. காரணம், தேவனுடைய ஆலயத்தை நேசித்து தான் வாழ்ந்த இடத்தில் தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். அங்கே நான் பார்க்கின்றோம், தாவீது ஆண்டவரை நேசித்த ஆண்டவர் சொன்னார், அவனை நான் இறுதிக்கு ஏற்றவனாக காண்கிறேன் என்று சொன்னார். காரணம் என்ன? ஒரே காரியம், அவர் ஆண்டவரை அதிகமாக தன் வாழ்க்கையிலே தனக்கு ஏற்பட்ட பல நெருக்கடிகளிலே அவர் தேவன் மேல் வைத்த அன்பையும் பற்றுவதை விட்டுவிடவில்லை. அதே வேதத்தில் பல சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கின்றோம். அன்பான் தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே இந்த பண்டிகை நாளிலே தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே உம்மை நேசிக்கும்படியாக எனக்கு ஆண்டவரே பலன் தாரும், ஒரு நல்ல இருதயத்தை தாரும். நான் உண்மை நேசிப்பதை, உங்களுடைய திருத்தலத்தை நேசிப்பதன் அடையாளமாக இந்த உலகத்துக்கு நான் சாட்சியாக நான் காண்பிக்க உதவி செய்யும். கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலாக கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம், இயேசுவை இந்நேரத்தில் கண்ட ஆனந்தம் அடைவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். முதல் 2 கவிகளை மாத்திரம் நாம் பாடுவோம். காணிக்கை பாடலாக கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம், இயேசுவை இந்நேரத்தில் கண்ட ஆனந்தம் அடைவோம்.
என்ற பாடலை பாடுவோம். நாமத்தில் அவர் பாதம் பணிவோம். இயேசுவே நேரத்தில் கண்டானந்தமடைவோம். இன்ப இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப இன்ப ஆலயம் இரண்டு மோந்த பேரொன்றாய் கெஞ்சும் போது வருவார். வாக்கு போல தயவாய் ஆசீர்வாதம் தருவார். இன்ப இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப இன்ப ஆலயம். ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தில் பெறுவதற்கு புதியதும் ஜீவனமான மார்க்கத்தும் நேர்மனுக்கும் உரைத்தலும் பண்ணி நீரே நல்ல பாத்தரால் முடி வருகின்றோம். எங்களும் இந்த காணுக்களும் நமக்கு அங்கிருத்து வைக்க முடியாத தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம். வாழ்ந்த பூமியில் உள்ளெல்லாம் உடைவைகள் உடைய கருத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். பிரதான குருநாதா பிரசன்னம் அருள் வேறே பெரிய சில நடுவிலே பிரசன்னமானவரே பிதாவோடும் ஆவியோடும் பிணைந்தோரே தேவனாய் இசகாவே அரசாளும் பெருந்தகையே அப்பமதை வேட்கையிலே வெளிப்படுத்தும். கர்த்தர் உங்களோடிருப்பாராக. இருப்பாராக. உங்க இதயத்தை உயர்த்திடுங்க. உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவேயாகும். ஆம் பிதாவே, பரிசுத்த ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தேவரே, மனித உருக்கமாய் அன்பு கூர்ந்து முதுவரே பேரனுக்குமான இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மர்த்திகளை மீட்டுக் கொள்ளவரை தந்திருநீரே. அவர் சிலுவரே தர்ம தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியும் காணிக்கும் பரிகாரத்தும் சிற்றமல்லாமல் தம் தருமையான மரணத்தை நினைப்பட்டும் ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வரமுழவும் நாங்களது அனுசரித்து தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டில் சொன்னாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசையில் கொடுத்து நீங்கள் வாங்கி பூசுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம் ஏனை நினைவு செய்கின்றார். அப்படியே போஜனம் பின்பே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்களாம் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமணி உண்டாமுடைய உங்களுக்கான சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய ரத்தம், இது பானம் பண்ணும் பொழுதெல்லாம் ஏனை நினைவு செய்கின்றே திருவிழம் பற்றினார்.
கர்த்தாவ மரணத்தை நினைவு கொண்டு களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போமோ காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். ஆதலால் பிதாவே உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தின் மகிமையான உயிர்த்ததையும் பரமேறு நிகழ்ந்து முதலில் நாங்கள் அவருடைய கட்டளமுடியே ஒருவரை எதிர்நோக்கினவராக இதை செய்கிறவரில் நீர் எங்களுக்கு நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற பங்கத்தோட சரித்தின் ஐக்கியமாயும் ஆசிக்கிற பாத்திரம் கத்தோட ரத்தத்தை ஐக்கியமுடி எங்களையும் நிறை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரத்தினுடைய பசுத்தப்படுத்த வேண்டும் மிகுந்த தமிழை பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டராகிய கட்சியில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாவிற்கு ஆற்றல் வளரும் கிருபிச்சி அவருடன் பசுத்த ஐக்கியமாக இருக்கிற சரவணமுள்ள பிதாகிய உமக்கு மூலமாய் சில கணமேமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, எங்களுக்கு மன்னியும், சோதனை பிரவேசிக்க விடாமல் தீர்வு எடுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எருசலேமே, உன்னை நேசிக்க சுகித்திருப்பார்கள். தாவீது தேவனுடைய திருடத்தை நேசித்தவர். தானியேல் தேவனுடைய ஆலயத்தை நேசித்தவர். கொர்நேலியு ஆண்டவரின் திருச்சமூகத்தை நேசித்தவர். ஆண்டவரே, உம்முடைய திருடத்தை நேசிக்கும் முகமாக இந்த உலகத்திலே நான் மற்றவர்களுக்கு அன்பு கடனமாய் வாழத்தக்கதாக தானியேலை போல, தாவீதை போல, கொர்நேலியை போல அநேகருக்கு உடைய பாத்திரமாக நான் பயன்பட எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டுகளை ஒப்பு கொடுப்போம். யாவர் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி ஆனால் ஆண்டவராயிருக்கிறீர்கள். ஆகையால் எப்பொழுது அவருக்குள்ளும் அவர்களுக்கு வாசமாக அவர் சரீரத்தை புசித்து பாரம் பண்ண ஆமென். நாம் பிட்கிறப்பா கிறிஸ்து சத்திய ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? சுமந்து திகிற தேவாட்டு கேரங்கும் தேவம் சமாதானம் தாரும் தேவாட்டு கோட்டையே கேரங்கும் தேவா சமாதானம் தாரும். சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் போய் சுந்தர
நீ கர்த்தரின் பந்தியில் வா. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சர்வமுத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தால் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ பலமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரன் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய மிதா திருச்சரத்தமாகிய ஞானாகத்தான் திருப்தியாக்கு எங்கள் பாவநிமித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அடப்படாத நன்மைகளுக்காக தோற்றிருக்கின்றோம். சரீரம் ஆத்மாக எங்களை தூய உயிருள்ள பலியாகவும் படைக்கிறோம். இதுவே நான் செய்யுள்ள அந்த வழிபாடு. நான் இந்த உலகத்தின் போக்கின்படி உலகாம் கடவுள் திருவுளமை தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ள புதுப்பிக்க பெற்று மாற்றமிடல் புரிவீராக. கடைசி நாங்கள் முதல் கணவரோடும் முதல் உள்ள அரசு மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவர்களும் கீழ்ப்பின் நடக்கிற கால புரியும். உம்மோடு தூயாவில் என்னுடைய வீட்டின் நாடு செய்யும் எங்களால் இயேசு மூலமா வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெயமோ மகிமயம் சேத்தோதே கனமோ பரஞான பலனோ வல்லமயம் தேவரேற்கண்டோம் ஆண்டவதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற அறிவில் அன்பில் வைத்திருக்க முடியும். உங்களியத்தை சிந்தையங்காக விடுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாக சர்வ வல்லமை பொருந்த தேவனாக உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 263வது பாடல். இயேசுவே திருச்சபை ஆலயத்தின் என்றும் நிலைக்கும் மூளைகள் என்ற பாடலை நாம் பாடுவோம். முதலாவது, மூன்றாவது, ஐந்தாவது கவியை மாத்திரம் நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 263வது பாடலின் முதலாவது, மூன்றாவது, ஐந்தாவது கவியை நாம் பாடுவோம். இயேசுவே திருச்சபை ஆலயத்தை என்றும் நிலைக்கும் தோலைகள், என்றும் நிலைக்கும் தோலைகள், பேசற்கரிய மூலைக்கல்ல பெருமாளிகையை தாங்கும் கல், பேசற்கரிய மூலைக்கல்ல பெருமாளிகையை தாங்கும் கல். ஆலயமெல்லாம் திசைவாய் இணைக்கும் அதிசயமான அன்பின் கல், அதிசயமான அன்பின் கல். ஞாலத்து பல பேதைகள் தம்மை நட்புற ஒன்றாய் சேர்க்கும் கல், ஞாலத்து பல பேதைகள் தம்மை நட்புற ஒன்றாய் சேர்க்கும் கல். காற்றுக்கும் கனமழைக்கும் அசையா கடியமாபலமான கல், கடியமாபலமான கல். மாற்றி கலியை ஆற்றி துயரை தேற்றி சபையை காக்கும் கல், மாற்றி கலியை ஆற்றி துயரை தேற்றி சபையை காக்கும் கல். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஆண்டில் இந்த திருப்பண்டிகை நாங்கள் உங்கள் சமூக மகிழ்ச்சியோடு ஆசிரிக்கவும் நேசிக்க சுகித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சுகித்திருக்கும் வாழ்வின் வல்லமை குறித்து அறிந்து கொள்ள கருவி செய்தீங்க. எங்கள் திருச்சபையை திருச்சி நிறைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உலகம் முதலில் காணப்படுகிற இந்த வைரஸ் சீக்கிரம் அழிந்து போகவும் மக்களுக்கு மகிழ்ச்சியும் பெருவாழ்வு உண்டாகத்தக்கதாக கர்த்தர் ஒத்தாசை பண்ணுங்க. இந்த ஆறன் மூலமாக கர்த்தர்களை நீரை இடைப்பட்டீர், எங்களோடு பேசினீர், எங்களை ஆசீர்வதித்தீர். நன்றி.
உடைய ஆசுவமான மக்களாக நான் இன்று வாழ ஒத்தாசை பண்ணு. இயேசுவினை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவாசுவாத்தோடே சென்று வாருங்கள்.